ஏதோ விவசாயம் பண்ணி 2 வருமானத்தை பார்க்க முடியல, ஒரு செம்பிளியாடு வச்சு ஒரு வெள்ளாடு மேய்ச்சி 2 கோழி மேய்ச்சி பொழைச்சிக்கலாம், ஏதாச்சும் 2 கால்நடை வளர்ப்பு ஈடுபட்டா இந்த தெருநாய்கள்லாம் வந்து வட்டி வட்டியா பூத்து கடிக்குது. தமிழ்நாடு பூரா பார்த்தீங்கன்னா விவசாயத்துல கால்நடை ஆடுகளை மாடுகளை கோழிகளை வளர்த்த முடியாத சூழ்நிலை போச்சு. எங்க பார்த்தாலும் தெருநாய்கள் பெருகி போச்சு. தெருநாய்கள் கும்பலா வந்து ஒரு பட்டிகளை பூந்துனா 25 ஆடு 20 ஆடு 30 ஆடு 15 ஆடு 10 ஆடு கடிச்சு கொதிக்கிட்டே இருக்கு. ஆக இந்த தெருநாய்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா உள்ளாட்சி நிர்வாகங்கள், பஞ்சாயத்து, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இருக்கு. அப்ப இவர்கள் பாதுகாக்க தவறியதால் தான் இந்த இறப்பு ஏற்படும். இந்த இறப்பு இழப்பீடு கொடுங்கன்னு சொல்லி தொடர்ச்சியா போராடுனா ஒரு நிரந்தர அரசாணை கொடுங்கன்னு கேட்டா முதல்வர் நிவாரண நிலையிலிருந்து ஏதோ திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோட்ல மட்டும் கொஞ்சம் பேருக்கு கடிச்சு இழப்பீடை வாங்கி கொடுத்து போட்டு அப்படியே இழுத்து முடிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. கால்நடைகள் இன்னைக்கு சொத்து ஏடிஎம் மாதிரி அப்பவே கொண்டு போய் கொடுத்து அப்பவே காசு ஆக்கி முடியும். அரும்பாடுபட்டு வளர்க்குறோம், அப்படியே பொத்தி வளர்க்குறோம், பாதுகாத்து வளர்க்குறோம். ஒரே நாள்ல இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுது. இதற்கு ஒரு இழப்பீடு ஒரு அரசாணை இருக்கு. அந்த அரசுக்கு என்ன தயக்கம்? ஆக இந்த மாதிரி விவசாய வாழ்வாதாரத்தில் விளையாடிய இந்த திமுகவுக்கு இந்த தேர்தலில் எந்த விவசாயம் வாக்களிக்கவே கூடாது. எந்த கட்சிக்கான வாக்களிக்க புடிய நோட்டாவுக்கு போடுங்க. விவசாயிகள் விரோத சக்தியான திமுகவிற்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகள் வாக்களிக்க புறக்கணிக்க வேண்டும்.